கடி ஜோக். தண்ணி வராத ஒரு அருவி எது தெரியுமா? தண்ணி வராத அருவி. வத்தி போன அருவி. ஆதாரா மா 2 பேரும் மண்டையும் பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கணுமா? ஏய் நான் சொல்லட்டுமா? நான் சொல்லுவேன், ஆனா என்ன யாரும் எதுவும் என்ன திட்டாதீங்க. தேனருவி அப்படின்னு ஒரு சேனல் கலைஞர் டிவியோட ஒரு மியூசிக் விங் ஒன்று இருந்தது. அந்த சேனல் பேரு தேனருவி. அதுதான் ஆன்சரா? ஓ நீ அப்படி வரியா? நான் இசையருவின்னு நினைச்சேன். ஓ இசையருவி. சாரி இசையருவி. சாரி இசையருவி. தப்பா நீ பாதி புடிச்சிட்ட. கரெக்ட், சேனல் பேர் இசையருவி. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தேனு அதுவும் கார்ப்பரேட் லெவல்ல எப்படி இப்ப சன் டிவில ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. இது அரசியலா கேட்டாதீங்க ப்ளீஸ், இது ஒரு ஆன்சர் மட்டும் தான். மக்களே இத நான் சொல்லியே ஆகணும். மேட் ஃபார் ஈச் அதர். நிஜமாலே ஆன்சர் தானா? அதுதான் இசையருவி. வாவ் ஐ அம் ப்ரவுட் டா. என்ன நினைச்சா? யோ அஸ்வினி என் தம்பியா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டஃப்பான கொஸ்டின் தான் கேட்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, நான் ஓரம் வந்து என்ன பார்க்குறேன்னு. வீடு கட்ட முடியாத ஒரு கல் எது? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? வாயமொழி. சிக்கல். திண்டுக்கல். நான் விக்கல்னு நினைச்சேன். இன்னும் என்கிட்ட ஒரு 100 இருக்கு. இப்ப கேட்கறதா நீங்க தயாரா இருக்கீங்களா? இன்னும் ஒண்ணு கேட்டாலும் தாங்காது. ஃபர்ஸ்ட் உனக்கு, நாம ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா வெளியே போகும்போது பூனை நம்மள கிராஸ் ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? பூனைக்கு வேலை இருக்குன்னு அர்த்தம். பூனைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட். முருகன் இருக்கார்ல கடவுள், அவர் வீட்டில் கரண்ட் போயிடுச்சான். விநாயகர் இருக்கார்ல அவர் வீட்லேயும் கரண்ட் போயிடுச்சான். ஆனால் பிரம்மன் இருக்கார்ல அவர் வீட்டில் மட்டும் கரண்ட் போலையாம். ஏன்? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஏன்னா அவர் வீட்டில் இன்வெர்டர் இருந்துச்சு. ஏன் முருகன் சார் வீட்லேயும் கணபதி சார் வீட்லேயும் இன்வெர்டர் இருக்காத? இல்லையா இருக்கும். பிரம்மன் சார் வீட்டில் ஏன் கரண்ட் போல? ஏன்னா அவங்க வீட்டில் கரண்டே போல. கரண்ட் போயிடுச்சுக்கிற கரண்ட் போல நீ ஏன் சொல்ற? சொல்லவா? சொல்லு. ஏன்? ஏன்னா அவர் 3 ஃபேஸ். எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா? ஒருத்தன் மொபைலை மேல் பாக்கெட்ல வச்சானா கீழே விழுந்துச்சான். சைட் பாக்கெட்ல வச்சானா கீழே விழுந்துச்சான். பின் பாக்கெட்ல வச்சானா கீழே விழுந்துச்சான். ஏன் தெரியலையே. பாக்கெட் ஓட்டையா இருக்கும். ஏன்னா அந்த மொபைல்ல பேலன்ஸ் இல்லையா. ஒருத்தனால எல்லா ரூட்லயும் போக முடியுமா, ஆனா ஒரே ஒரு ரூட்ல மட்டும் போக முடியாதான். எந்த ரூட்? தனி ரூட். என் வழி தனி வழி. ஒரு ரூட்ல மட்டும் தெரியல சொல்லு. நான் தெரியுதே ஒரு ரூட். அது தப்பு. தெரியல. பீட் ரூட். வரல இந்த கேம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க ஹெலிகாப்டர்ல உலகம் ஃபுல்லா பயணிக்கணும்னு முடிவு பண்ணாங்களாம். ஒரு இடத்துக்கும் போனாங்களாம், பயங்கர ஹாப்பியா இருந்தாங்களாம். ஆனா கொடைக்கானல் போனாங்களாம். சரி. அங்க மலையில இருந்து கீழே விழுந்துட்டாங்களாம். ஏன்? வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? மலையில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. மலையில இருந்து ஹெலிகாப்டர் கீழே விழுந்துச்சான். ஏன்? எப்படி? பெட்டரா நீ ஏதாவது யோசிச்சிருப்ப, சொல்லு. ஏன்னா கொடைக்கானல் போனோன்னா ரொம்ப குளிர் வச்சான். ஸோ ஃபேனை ஆஃப் பண்ணிட்டாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் வெத்தலையோட சேராத பாக்கு எது? சுண்ணாம்பு. இல்ல வெத்தலையோட சேராத பாக்கு எது? எது? கூடையில் இருக்கிற வெத்தலை, டப்பால இருக்கிற பாக்கு, அது ரெண்டும் ஒண்ணு சேராது. நான் சொல்லட்டுமா? மைசூர் பாக்கு. எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஒன்னு அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டேன்னா ரொம்ப என்ன முதுகுலயே குத்து. எறும்பு பெருசா யானை பெருசா? யானை. தப்பு. எறும்பு. தப்பு. டேட் ஆஃப் பர்த் தெரியாம எது பெருசு நீ எப்படி சொல்லுவ? சாவி தொலைஞ்சு போனா யார்கிட்ட கேட்கணும்? சாவியை தொலைச்சவங்க கிட்ட. இல்ல வயசு அப்படி யோசிச்சிருக்காது, வித்தியாசமா ஏதாவது யோசிச்சிருக்கோம். சாவி திருப்பி கேளு. சாவி தொலைஞ்சு போனா யார்கிட்ட கேட்கணும்? வீட்டு ஓனர் கிட்ட. நீங்க இன்னொரு தடவை கேளுங்க. சாவி தொலைஞ்சு போனா யார்கிட்ட கேட்கணும்? சாவி தொலைஞ்சு போனா யார்கிட்ட கேட்கணும்? சாவிய தொலைச்சவங்க கிட்ட. இல்ல, நான் தான் அப்பயே சொல்லிட்டேனே, அதே சொல்ல சொல்லு. கீதா கிட்ட கேட்கணும். ஏன்? கீதா ஒரு டெய்லர் கடையில சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வேலைக்கு எடுத்து வச்சிருந்தாங்களாம். ஏன்? தெரியலையே. ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு. வைரஸ் ஏதாச்சும் வந்துருமா? கட்டிங் அண்ட் பேஸ்டிங் அவர் கரெக்டா பண்ணுவார்ல. மக்களே, உங்களோட ஐடி ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. வைஷாலி பிரியாங்கிற ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுங்க. அவங்க திட்டணும்னா திட்டிக்கிட்டோம்.
ஒருத்தர் ஃப்ளைட்ல போறாரு. ஆனா ஃப்ளைட்ல போகும்போது மட்டும் எனக்கு டீ போட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. ஏன்? ஏன்னா ஆடிடும்ல. ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லணும்னா அமைதியா இருக்கணும். ஃப்ளைட் டீ ஃப்ளைட்ல டீ குடிக்க கூடாது. டீ ஆறி போயிடுமா? இல்ல. டீ சூடாயிடுமா? டீ கொட்டிடுமா? ஏன்னா டீ தூள்ல போட்டு டீயை கொதிக்க வைக்க முடியாது. ஃப்ளைட் மேல பறக்கும்ல, டீ தூள் எடுத்தா கீழே விழுந்து கொட்டிடும்ல. இல்ல புரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாருக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க. இந்த டீ தூள் மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கேள. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நானும் ஆர்வமா இருக்கேன். தெருவில் ஏன் லைட் எரியுது? லைட் ஆஃப் ஆயிருந்தா தெரு எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. இல்ல, ஏன்னா அதால நடக்க முடியாதுல்ல, அதனால எரியுது. ஆக்சுவலி வைஷு நல்லா தான் கடிஜோக்கெல்லாம் சொல்லும். நல்லா இல்லையா? இல்ல எடிட்டர் இதை இப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எதுவுமே வந்து ஃபில்டர்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா ஒரு 2-3 நிமிஷத்துல யோசிச்சு சொல்றதுலாம் சூப்பரா சொல்லிடும். இதெல்லாம் 2 நாளா உட்காந்து யோசிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி தான் இன்னைக்கு இதை எடுத்தோம். இன்னும் 2 கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே தெரிஞ்சிடும் வைஷு பத்தி. கிரிக்கெட் விளையாடும் போது ஆட்டத்துக்கு நடுவுல ஒரு பறவைய அடிக்கடி கூப்பிடுவாங்க. அது எந்த பறவை? ஏன் கூப்பிடுறாங்க? கிரிக்கெட் விளையாடும் போது ஆட்டத்துக்கு நடுப்புற ஒரு பறவையை கூப்பிடுறாங்க. மக்கள் தான் கேட்டுறான். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த மக்களே இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எனக்கும் தெரியும், அட்டு உனக்கும் தெரியும்ல. மக்களுக்கு தெரியுதான் செக் பண்ணுவோம். நெட்ஃப்ளிக்ஸ் ஏன் எப்போ பார்த்தாலும் அவங்க சப்ஸ்கிரிப்ஷனை ஏற்றிட்டே இருக்காங்க தெரியுமா? ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம சில் பண்ணுறதுக்கு வேற வழி இல்லை. மக்களே ஆக்சுவலி இதுவும் நல்ல ஜோக்கான்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் சிரிச்சிட்டு ஏன் திரும்பினா வைஷுவை பார்த்தோன்னே பாவமாக இருந்துச்சு. பட் ஓகே, அப்படியா இருக்கு? எனக்கு வேற வழி இல்லடா. நான் சிரிச்சிட்டே தடா இருந்தாலும் நான் நல்ல ஜோக்கா நெக்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வரேன். மக்களே ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இப்போ இதை நான் எப்படி டெக்னிக்கல் எரர், இந்த திஷ்டி போடுற மாதிரி எனக்கு. இதை வந்து நம்ம கடிஜோக் வீடியோன்னு சொல்லி ஆரம்பிச்சிக்க கூடாது. ஆமா, நீ கடிஜோக் பண்ணி கடிச்சு வைக்கல, நீ நகத்தை வச்சு இப்போ பிராண்டி வச்சுக்கிற இந்த ஜோக்கெல்லாம் கேட்டு இது ஒரு வீடியோ. ஆமா, அவ்வளோதான். ஸோ வந்து இதை வச்சு வைஷோட குவாலிட்டியை வந்து நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. அவங்க நல்லா யோசிப்பாங்க. ஒரு மீண்டு வருவாங்க. இது வந்து எப்படி? வேலைக்கு போகும் விலங்கு எது? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? காண்டாமிருகமா? இல்லம்மா, இல்ல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஆன்சர் சொல்லவா? சொல்லு. பனி கரடி. 3 சுழினியோட பணிக்கு போகுதுங்க அது. அடுத்தது, வழி காட்டும் காய் எது? வழி காட்டும் காய். கரெக்ட். பீட்ரூட். கரெக்ட். இப்போ நீங்க ஒரு பாயிண்ட், நான் ஒரு பாயிண்ட். டை பிரேக்கர் क्वेश्चन. டிஃபிகல்ட்டா கேக்குறேன். கார் ஓட்ட தெரிந்த விலங்கு எது? டீர். DER. அதுக்கு எப்படி கார் ஓட்ட தெரியும்? அதான் டீர். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஓ இல்ல, லாஜிக் ராங். நோ, ஒத்துக்க மாட்டேன். பாஸ். கங்காரு. மக்களே ரொம்ப கடிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒன்று கேட்க போறேன். நான் ஒரு கடி ஜோக் சொல்றேன், அதுக்கு ஆன்சர் பிரியா சொல்லணும். ஓகேவா? நீங்க இப்ப கேளுங்க. சொல்லவா? உட்கார முடியாத தரை எது? சிலபஸ்லயே இல்லாம வருது. எனக்கும் கடிக்க தெரியுங்களா? உட்கார முடியாத தரை தெரியவில்லை என்று கூறுங்கள். பல்ஸ் பார்த்து ஆன்சர் எடுத்துக்கலாம்ல. நோ, டைம் ஓவர். சொல்லுங்க. புளியோதரை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? மக்களே எப்படி கடி ஜோக் நல்லா இருந்ததா? பெஸ்ட் எதுங்கிறது நீங்க தான் சொல்லணும் மக்களே. காம்படிஷன் தப்பிட்டு போறீங்க. மீண்டும் ஒரு அழகான கடி ஜோக்குடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். பாய். அண்ட் முக்கியமா மத்தவங்க எல்லாம் எங்க கீழே கமெண்ட்ல கேட்காதீங்க. எல்லாரும் ஓரமா உட்காந்து டஃபா கடி ஜோக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க.